வணக்கம் நேயர்களே. ஹாய், ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இன்னைக்கு உங்க சேனல் புதுவிதமா இருக்குது, என்ன செய்ய போறீங்க? ஆமாங்க, இத்தனை நாள் நான் உங்க செவிகளுக்கு தான் விருந்து கொடுத்துட்டு இருந்தேன். இன்று முதல் உங்க கண்களுக்கும் நாவிற்கும் சுவையான விருந்தை கொடுக்க போறேன் என் சேனல் மூலமா. அதாவது நம்ம இந்தியாவுடைய மிக பழமையான பாரம்பரியமான உணவு முறைகளை தான் என் சேனல்ல பார்க்க போறீங்க. அந்த உணவு பற்றிய வரலாற்றையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய ஹெல்த் டிப்ஸ் கூட நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதனால என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓ வா, சூப்பர். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நான் ராஜஸ்தானி ட்ரெடிஷ்னல் டிஷ் லால் மாஸ் தான் சமைக்க போறேன். ஓ, பேரே புதுசா இருக்கு. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு கீ தான் போட்டுக்கணும், நம்ம ஆயில் போடக்கூடாது. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கீழே தான் பண்ணுவோம். ஓகே, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்குங்க. இப்போ கீ கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கீ இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 4 லவங்கம் எடுத்திருக்கேன். பட்டை கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் நம்ம இது பெப்பர் எடுத்துருக்கோம். இது நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா இது ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரணும் இந்த வெங்காயம். இது நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் கறியில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருக்கேன். இங்கே மட்டன் பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு விழுது, சால்ட் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வெறும் இஞ்சி பூண்டு விழுது தான் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி 30% தான் இருக்கணும், பூண்டு தான் 70% இருக்கணும். பூண்டு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். புரியுதா? ஸோ நான் இது மேரினேட் பண்ணி 1 hour வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊற வச்சுட்டா நல்லாயிருக்கும். ஆமாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். அந்த மட்டன் எடுத்து கொடுங்க. இப்போ நான் இந்த மட்டனை சேர்த்துக்கிறேன். இது இஞ்சி பூண்டு விழுதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg மட்டனில் தான் பண்ணுறேன். இப்போ இந்த மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகணும். ஒரு 10 to 15 minutes எடுக்கும். நல்லா இது தண்ணி விட்டு விட்டு நல்லா ட்ரை ஆகும். அது வரைக்கும் நல்லா வேகணும் இது. இப்போ இது வேகட்டும். லால் மான்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ அந்த லால் மான்ஸ்லாம் என்ன? இந்த உணவுடைய வரலாறு பற்றி கூட சொல்கிறேன்னு சொன்னீங்க. நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், நம்மளுடைய நேயர்களும் ஆர்வமாக இருக்காங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்.
கண்டிப்பாங்க. லால் மான்ஸ்ன்றது என்னன்னா, லால்னா ரெட் கலருக்கு சொல்லுவாங்க ஹிந்தியில. அதே வந்து மான்ஸ்னா வந்து ஹிந்தியில வந்து மான்ஸ் சொல்லி ஹிந்தியில சொல்லுவாங்க. அது வந்து தமிழ்ல வந்து கறிக்கு தான் சொல்றாங்க. ஓகேவா? லால் மான்ஸ்னா ரெட் கறின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த டிஷ் வந்து ரொம்ப ரெட்டா இருக்கும். அதனால இதுக்கு வந்து லால் மான்ஸ்ன்ற பேர் வந்துச்சு. அப்படிங்களா? ஆமா. ஆக்சுவலி இதோட வரலாறுன்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த காலத்துல வந்து ராஜஸ்தான்ல வந்து இவங்க இருந்தாங்க, ராஜ்புட்கள் தான் இருந்தாங்க. ராஜ்புட்கள் வந்து அவங்க ஆட்சி பண்ணும்போது அந்த வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கெல்லாம் போவாங்க. அப்போ வேட்டையாட போகும்போது அங்கே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் நம்ம கீ போட்டு தான் பண்ணுறோம் இந்த டிஷ்ஷை. ஸோ கீயும் அந்த சில்லி பவுடர் தான் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அவங்க வேட்டையாடின அந்த கறியை வந்து அந்த கீ அந்த சில்லி பவுடர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அந்த கீயில் அந்த கறி தான் சாப்பிடுவாங்க. அதனால அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஜங்லி மான்ஸ் சொல்லி தான் பேர் இருந்துச்சு. அது என்ன ஜங்லி மான்ஸ்? ஜங்லி மான்ஸ்னா காட்டில் போயிட்டு அந்த வேட்டையாடி இது பண்ணுறதுனால ஜங்லி மான்ஸ் சொல்லி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த உணவு முறை வந்து வீடுகளுக்கு வரும்போது அதுக்கு வந்து பேர் வந்து லால் மான்ஸ் சொல்லி மாறிச்சு. ஏன்னா இந்த கறி வந்து ரொம்ப சில்லி போட்டு தான் போட்டு பண்ணுறதுனால ரொம்ப ரெட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து லால் மான்ஸ்ன்ற பேர் வந்து மாறிச்சு. அப்படிங்களா? ஆமாம். அதாவது முதல் காட்டுல இருந்து செஞ்சனால அது ஜங்லி மாசுனாங்க. அது வீட்டுக்கு வரப்போ நாளடைவில் அது வந்து லால் கலர் வந்து ரொம்ப ரெட்டா இருக்கும். அதனால வந்து இதுக்கு லால் மான்ஸ்ன்ற பேர் கூட வந்துச்சு. அப்படி கூட வரலாறு இருக்கு. அப்படிங்களா? ஆமாம். இப்போ பாருங்க, மட்டன் வந்து நல்லா வந்து குக் ஆகிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து இந்த சில்லி பேஸ்ட் தான் வந்து சேர்க்க போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து இந்த சில்லி பேஸ்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த சில்லி தான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரெட் கலரே கொடுக்க போகுது. ஓ அப்படியா? ஆமாம். ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ஆனால் டேஸ்ட்டில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். போட்ட கீ அண்ட் இந்த சில்லி பேஸ்ட் இதுதான் வந்து இந்த டிஷ்ஷுக்கே டேஸ்ட் கொடுக்கும் போது. இந்த சில்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இந்த சில்லி போட்டிங்கன்னா ரொம்ப டார்க் கலர் வரும். காஷ்மீரி சில்லி கூட இந்த சில்லி முன்னாடி வந்து தோற்று போயிடும். அந்த அளவுக்கு இந்த சில்லி வந்து ரொம்ப டார்க் கலர் கொடுக்கக்கூடியது. இந்த சில்லிக்கு வந்து பேர் என்னன்னா மதானியா சில்லி. ஓ சூப்பர். ஆமாம். வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம். அதாவது ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோத்பூர்ன்ற ஊரில் வந்து ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் தான் வந்து மதானியா. ஓகே. அந்த மதானியா வில்லேஜில் வந்து விளையக்கூடிய இந்த மிளகா தான் பார்த்தீங்கன்னா வந்து மதானியா சில்லி. இந்த மிளகா பாருங்கள். ஓ இந்த மிளகா தான் அந்த மிளகா தான். ஆமாம். ஓகே ஓகே. இந்த மிளகா பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது. ஓகே. இதில் சீட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து காரம் இருக்காது. சில்லியில் ஆமாம் காரம் இருக்காது. ஆனால் கலர் வந்து அதிகமாக வந்து கொடுக்கும் டிஷ்ஷுக்கு. அதனால தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோ நீங்கள் பண்ணுறதுனா ஒரு 20 சில்லிஸ் வந்து நீங்கள் ஊற வச்சு அது பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 kg பண்ணுறதுனால நான் வந்து ஒரு 10 சில்லிஸ் தான் எடுத்தேன். ஊற வச்சு அதில் தான் இது சேர்க்க போகிறோம். அது இந்த காரம் தான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து வரப்போகுது. இதில் அதிகமாக காரம் இருக்காது, காரம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த சில்லி வந்து குக் ஆக ஆக என்ன ஆகும்னா கேரமலைஸ் ஆகிட்டு ஒரு ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். நல்ல ஃப்ளேவர் கூட நல்லா வரும். நார்மல் சில்லி மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மதானியா சில்லி தான் இந்த லால் மான்ஸுக்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சில்லி. ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண கடைகளில் கிடைக்காது. உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வேணால் கிடைக்கலாம். இது அமேசானில் வந்து ஈஸியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும். ஆமாம். இப்போ கறி பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சில்லி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ நான் இந்த சில்லி பேஸ்ட்டு ஃபுல்லாகவே சேர்த்துக்க போகிறேன். ஓ ஃபுல்லாக சேர்த்துக்கணும். ஆமாம். காரம் அந்த அளவுக்கு ஆகாது. நல்லா இனிப்பான ஒரு டேஸ்ட், ஒரு ஸ்வீட்டான மைல்டான ஸ்வீட்டான டேஸ்ட் வரும். ரிச்சாகவும் இருக்கும். ஆமாம். நல்ல கலர் கொடுக்கும் இது. ஓகே. அதனால இதுக்கு லால் மான்ஸ்ன்ற பேரே வந்துச்சு. ராஜஸ்தானில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. சூப்பர். ஆமாம். இப்போ பாருங்கள் போட்டோன்னே எந்த அளவுக்கு கலர் இருக்குது பாருங்கள். டார்க்காக கம்மியாக தான் போட்டிருக்கோம், ஆனாலும் அது நல்லா ரெட்டிஷாக இருக்குது. நிறைய சில்லி போட்டாலும் உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா வரும். இந்த காரம்ன்றது அவ்வளோ இருக்காது, கலர் நல்லா கொடுக்கும். இந்த சில்லி வந்து குக்காக என்ன ஆகும்னா கேரமலைஸ் ஆகிட்டு அந்த ஸ்வீட்னஸை கொடுக்கும். இப்போ பாருங்கள் போட்ட உடனே நல்ல ஒரு ஆரமாக வருது. நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது, நல்ல ஒரு ரிச்சான ஸ்மெல் இருக்குது.
அந்த சில்லியோட அந்த ஸ்மெல் தான் அது. இந்த டிஷ்ஷுக்கே அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இருக்குது ஸ்மெல்லு. பார்க்கவே எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்கள். ஸ்மெல்லே இவ்வளோ நல்லா இருக்குன்னா அப்போ அது சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து விடவே மாட்டீங்க. லால் மான்ஸ்னால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் டேஸ்ட்டான டிஷ்ஷு. இப்போ இந்த கறி வந்து இந்த சில்லிலேயே வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்த டிஷ் வந்து பாருங்கள் நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. ஆமாங்க, சூப்பருங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே செம்ம ஸ்மெல்லுங்க. நல்லா இருக்குது அந்த சில்லியோட ஸ்மெல் வந்து நல்லா வீடே மணக்குது. ஆமாம், ஏன்னா இந்த சில்லியோட ஃப்ளேவர் தான் வந்து நான் சொன்னேன்ல, குக்காக பாருங்கள் நல்லா கேரமலைஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஆமாங்க, ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட் வந்து கொடுக்கும். அந்த சில்லியோட ஃப்ளேவர் வருது பாருங்கள், அதுதாங்க இந்த டிஷ்ஷுக்கே வந்து ஹைலைட். ஆமாம், ஹைலைட்டு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இல்லையா? நம்ம வெங்காயம் போட்டோம், கறியை போட்டோம், இஞ்சி பூண்டு விழுது, அவ்வளோதான். அப்புறமா இந்த சில்லி பேஸ்ட்டு போட்டிருக்கோம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பாருங்கள், நான் தயிரில் வந்து இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் இருக்கும். அதில் வந்து தனியா பவுடர் கொஞ்சோண்டு 1/4 டேபிள் ஸ்பூன், அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறமா 2 சிட்டிகை மிளகாத்தூள், அவ்வளோதான். அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கறி வந்து இந்த தயிர்லேயே வந்து நல்லா குக் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம தயிர் சேர்த்ததுக்கப்புறமாவும் அந்த ரெட்னஸ் வந்து போகாது. அந்த அளவுக்கு இந்த சில்லி வந்து ரொம்ப ரெட்டாக இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து லால் மான்ஸ்ன்ற பேர் வந்துச்சு, சிகப்பு கறி. இப்போ வந்து இந்த கறி வந்து இந்த தயிர்லேயே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா குக் ஆயிடுச்சு. லால் மான்ஸ் சிகப்பு கறி நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலேயே சிகப்பாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது, பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது ரெட்டிஷாக. ஆமாம். இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு இருக்குது இதில், நம்ம கறியில் போட்டிருக்கோம் இல்லையா மேரினேட் பண்ணும்போது. அதனால் அதுக்கு முன்னாடி வெங்காயத்தில் கொஞ்சம் போட்டோம் நம்ம. இப்போ கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், ஏன்னா தயிர்லாம் சேர்த்தோம் இல்லையா. ஓகே, கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. புரியுதா? இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி வச்சு குக் பண்ணோம்னா அப்படியே வச்சிடணும். இது இந்த ஆயிலில் அந்த தயிரில் இதெல்லாம் வந்து நல்லா குக் ஆகும்போது அப்படியே அந்த சில்லிலாம் இன்னும் கேரமலைஸ் ஆகிட்டு மேலே வந்து அப்படியே அந்த எண்ணெய் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து இறக்கிற வேண்டியதான். ஆமாம், கொத்தமல்லி தான். ஆமாம், இது இப்போ ஸ்லோவில் அப்படியே என்ன பண்ணால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து வைக்கலாம். புரியுதா? இப்போ நம்ம வந்து இது 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஒரு டிப்ஸு சொல்கிறேன், நீங்கள் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், கண்டிப்பாங்க. அதாவது இன்றைக்கி வந்து டிப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து இந்த டிஷ்ஷில் போட்ட தயிரை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த டிஷ்ஷில் வந்து தயிர் சேர்த்ததுனால இதை வந்து உடனே செஞ்சு சாப்பிடக்கூடாது. இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் டின்னருக்கு சாப்பிட்றதுனா மார்னிங் செஞ்சு வச்சுட்டு டின்னருக்கு சாப்பிடலாம். இப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ணுன்னா நைட்டில் பண்ணி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே நீங்கள் எந்த டிஷ்லேயும் தயிர் போட்டு பண்ணிங்கன்னா அது உடனே சாப்பிட்டா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. அது ஒரு மார்னிங் பண்ணிவிட்டு நைட்டுக்கு சாப்பிட்டா இல்லை அடுத்த நாள் சாப்பிட்டா அந்த மாதிரி தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிருக்கான தன்மையே என்னன்னா அது நல்லா அந்த டிஷ்ஷில் வந்து உள்ளே எரிங்கி அந்த கறியிலலாம் எரிங்கி வந்து அது நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ தயிர் வந்து வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஓகேதா? ஸோ அதுதான் வந்து டிப்ஸ். நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து மார்னிங் செஞ்சீங்கன்னா டின்னருக்கு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் எப்பவுமே ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பிரியாணி வந்து உடனே செஞ்சு சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எதனாலன்னா நம்ம அதில் தயிர் சேர்க்குறோம் இல்லையா, அந்த தயிர் வந்து எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த டிஷ்ஷுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அது டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷில் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். அந்த தயிர் அந்த கறியில் எரிங்கி அந்த சில்லியோட டேஸ்ட்டு அந்த கீலாம் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ண பாருங்க, அது எல்லாமே உள்ளே எரிங்கி நீங்கள் வந்து மார்னிங் செஞ்சுட்டு டின்னருக்கு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் யாரெல்லாம் கெஸ்ட்டாக வராங்களோ அவங்கெல்லாம் வந்து ரசித்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது தயிர் சேர்த்தா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதை வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. தயிர் போட்டு செஞ்சால் அது வந்து மார்னிங் செஞ்சால் நைட்டுக்கு சாப்பிடுங்க, இல்லை நைட்டுக்கு செஞ்சால் மார்னிங் சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் பாட்டி சொன்ன டிப்ஸ், இது உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே.
இப்போ பாருங்கள் டிஷ் கூட நல்லா குக் ஆயிடுச்சு. எண்ணெய் பாருங்கள் மேலே திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா எப்படி ரெட்டாக இருக்குது பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இந்த டிஷ் வந்து நல்லா மட்டன் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்கள் இந்த டிஷ்ஷு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பருங்க, ஹாசம், செம்மையாக இருக்குங்க, அருமையாக இருக்குது, வேறு லெவல். அதாவது சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. மட்டனில் வந்து அந்த மசாலா, அந்த ஃப்ளேவர், அந்த சில்லி ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு அட்டகாசமாக அருமையாக இருக்குது. செம்மையாக சமைச்சிருக்கேன், நல்லா இருக்குது. தேங்க்யூங்க. எப்படி இப்படி ஒரு திறமை உங்களுக்குள்ள? நல்லா சமைக்கிறீங்க, நல்ல பேச்சாளராக இருக்கீங்க, நல்ல நியூட்ரிஷன், எல்லாத்துலேயும் நல்ல ஒரு பன்முக திறமையெல்லாம் உங்ககிட்ட நிறையா இருக்குது. ஸோ மக்களே, நீங்களும் வந்து இவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இவங்க அடுத்தடுத்து புது புது டிஷ்லாம் நிறைய போடுவாங்க. நானும் அதை வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இதை போய் என் வீட்லேயும் நான் சமைச்சு பார்க்க போகிறேன். ஸோ நல்லா அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நேயர்களே, அதாவது அப்கமிங் வீடியோஸில் வந்து நீங்கள் நிறைய வித்தியாசமான சமையலை வந்து பார்க்க போகிறீங்க. அதனால் வந்து கண்டிப்பாக இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். வணக்கம்.